guys, welcome back to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல வீட்ல இருந்தபடியே ஃபேஷியல் கிட்ட வச்சு எப்படி ஃபேஷியல் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போறோம். So without any delay, let's get into the video. So இன்னைக்கு ஃபேஷியல் பண்றதுக்காக நான் Alps Goodness இதோடைய டைமண்ட் ஃபேஷியல் கிட்ட எடுத்துர்க்கேன். ஜெனரலாவே வந்துட்டு ஃபேஸ்ல ஃபேஷியல் பண்றதுக்கு முன்னாடி எந்த மேக்கப்பும் இருக்க கூடாது. என் ஃபேஸ்ல கொஞ்சமா மேக்கப் இருக்கு. இத வந்து ப்ளம் உடைய மேக்கப் ரிமூவர் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். ப்ளம் மேக்கப் ரிமூவர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா ஷேக் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் கீழே இருக்க சப்ஸ்டன்ஸ்லாம் மிக்ஸ் ஆகி உங்கள் மேக்கப் ரிமூவ் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரு காட்டன் பால் இல்லை காட்டன் பேட் இல்லைனா ஸ்பஞ்ச் இந்த மாதிரி எது வேணால் எடுத்துக்கோங்க. அதில் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்கள் மேக்கப் ரிமூவ் பண்ணலாம். இது வந்து ஃபேஸ் மேக்கப் மட்டும் இல்லாமல் ஐ மேக்கப், லிப் மேக்கப்புமே ரிமூவ் பண்ணோம் அப்படின்ட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப ஈஸியாக ரிமூவ் பண்ணிவிடும். நீங்கள் வீட்டில் இருந்தே ஃபேஷியல் பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த ஒரு விஷயம் நீங்கள் மறக்கவே கூடாது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சசரிஸ் எதுவுமே நீங்கள் வேர் பண்ணக்கூடாது. லைக் இயரிங் இல்லை செயின் எது போட்டிருந்தாலுமே ரிமூவ் பண்ணிவிட்டு பண்ணோம். அப்போ தான் டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கும் அண்ட் ஃப்ரீயாகவும் நம்ம ஃபேஷியல் பண்ணலாம். கூடவே நான் போட்டிருக்க மாதிரி ஒரு ஹெட் பேண்டும் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து கொஞ்சம் சேஃப் அண்டு ஃபேஷியல் பண்ணும்போது முடியெல்லாம் வந்து மூஞ்சில் பட்டுச்சுன்னா கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ ஹெட் பேண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி எந்த ப்ராப்ளம்ஸும் வராது. இந்த ஃபேஷியல் கிட்ட ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், ஒரு 5 பேக் உள்ளே இருக்கும். அதில் வந்து லைனாக 1 2 3 4 5ன்னு போட்டிருப்பாங்க. நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக. ஸோ 5மே வந்து அது என்னென்ன அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லைக் ஸ்க்ரப்பாக இருக்கட்டும், இல்லை டோனர், இல்லை பேக்கு, அந்த மாதிரி எதாக இருந்தாலும் அதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பண்ணுறதுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். இந்த ஃபேஷியல் கிட்டில் பார்த்திங்கன்னா நம்பர் 1 போட்டிருக்க இந்த பேக்கெட்டில் வந்து கிளென்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய ஃபேஸில் இருக்க டர்ட் இதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஆல்ரெடி என்னோடய மேக்கப் எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. இதை யூஸ் பண்ணி இப்போது என்னுடைய ஃபேஸில் இருக்க டர்ட் அண்ட் இம்ப்யூரிட்டிஸ்லாம் ரிமூவ் பண்ண போகிறாங்க. ஸோ கொஞ்சமாக அதிலேருந்து எடுத்து நம்ம கையில் போட்டு உள்ளங்கையில் போட்டுட்டு நம்ம ஃபேஸில் அங்கங்கே டாட்டாக வச்சுட்டு அதுக்கப்புறமா லைட்டாக மசாஜ் கொடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ஃபேஷியல் ஸ்பஞ்ச் எடுத்துக்கோங்க. அதை வாட்டர் நல்லா டிப் பண்ணிவிட்டு நல்லா பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா உங்கள் ஃபேஸில் இருக்க எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். வழக்கமாகவே எனக்கு ஃபேஷியல் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ளீச் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும். அதனால் நான் ஃபேஷியல் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ளீச் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி VLCCயோட இன்ஸ்டா க்ளோ ப்ளீச் இதை தான் வந்து நான் எடுத்திருக்கேன். இந்த பேக்கேஜில் பார்த்தீங்கன்னா எல்லாமே செப்பரேட்டாக குட்டி குட்டியாக பேக் பண்ணி வச்சுருக்காங்க. அழகாக இருக்குது பார்க்கவே. ஸோ நம்மளுக்கு தேவையான அளவு ஒரு பவுலில் போட்டு எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபேஸில் வந்து கை யூஸ் பண்ணி கூட அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை ப்ரஷ் வேணும்னு நினைக்கிறவங்க ப்ரஷ் யூஸ் பண்ணி கூட அப்ளை பண்ணிக்கலாம். பட் இங்கே வந்து எனக்கு கை யூஸ் பண்ணி தான் அப்ளை பண்ணுறாங்க. அப்ளை பண்ணும்போது ஃபேஸில் எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணுங்கள். லைக் கழுத்துலேயும் அப்ளை பண்ணுங்கள் சேர்த்து, அண்ட் காதுலேயும் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம ஃபேஷியல் பண்ணி முடிச்சிட்டதுக்கப்புறம் ஃபேஸ் நல்லா ப்ரைட்டாக இருக்கும். கழுத்து காதுலலாம் நீங்கள் அப்ளை பண்ணாமல் விட்டிங்கன்னா அது கொஞ்சம் லைட்டாக டல்லாக இருக்க மாதிரி தெரியும். ஸோ இன்க்ளூடிங் கழுத்து காதில் கூட அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டதுக்கப்புறம் ஒரு 15 minutes டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருங்க. நல்லா காயட்டும். ஸோ 15 minutes ஆயிடுச்சு. அதுக்கு நல்லா காஞ்சிருச்சு என் ஃபேஸில் இருக்கிறதும். ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பஞ்ச் எடுத்து அதை நல்லா தண்ணியில் டிப் பண்ணி என்னோடய ஃபேஸில் இருக்க ப்ளீச் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுறாங்க. ஸோ அகைன் ஒன் டைம் இப்போ கிளென்ஸ் பண்ணுறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளீச் போட்டோம் இல்லையா, ஸோ அதை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணுறதுக்காக இன்னொரு வாட்டி கிளென்ஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரப்பிங். ஸோ அந்த பேக்கெட்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸ்டெப் 2 ஸ்க்ரப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கொஞ்சமாக எடுத்து என் ஃபேஸில் நல்லா அங்கங்கே டாட்டாக வச்சுட்டு சர்க்குலர் மோஷனில் ஸ்க்ரப் பண்ணுறாங்க. இப்போ என்னோடய ஃபேஸில் அப்ளை பண்ண ஸ்க்ரப்பை க்ளீன் பண்ணுறதுக்காக அகெயின் ஒரு ஸ்பஞ்ச் எடுத்து நல்லா தண்ணியில் நனைச்சி க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. க்ளீன் பண்ணிட்டதுக்கப்புறம் ஃபேஸ் கொஞ்சம் காம் ஆகணும் அப்படின்றதுக்காக குக்கும்பர் டோனர் ஸ்ப்ரே பண்ணுறாங்க. ஸோ இங்கே எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆல்ப்ஸ் குட்னஸோடைய குக்கும்பர் டோனர்.
நம்ம ஃபேஷியல் கிட்லேயே வந்து ஸ்டெப் 3 டோனர் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. நான் எதுக்கு ஆல்ப்ஸ் குட்னஸ் உடைய டோனர் யூஸ் பண்ணேன் அப்படின்னா, குக்கும்பர் வந்து நம்ம ஃபேஸை சில் பண்ணோம் நல்லா, அதனால் அதை யூஸ் பண்ணியிருக்கேன். பட் எனக்கு வந்து அந்த ஃபேஷியல் கிட்லேயே வேணுன்றவங்க, அந்த டோனரே யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அதையே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்ப்ரே பண்ணிட்டதுக்கப்புறம் ஒரு 1 minute அப்படியே விட்டுறேன். ஸோ அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேக்கெட்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க க்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கட் பண்ணி தேவையான அளவுக்கு எடுத்துக்கிறாங்க. எடுத்து என் ஃபேஸில் டாட்டாக வச்சுட்டு நல்லா ஒரு ஃபைன் மசாஜ் கொடுத்துட்ருக்காங்க. ஒரு 5 minutes வரைக்கும் மசாஜ் பண்ணுறாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா என்னோடய ஹெட்பேண்ட் வந்து விழுந்துருச்சு, அது நிற்கவே மாட்டேங்குது. ஸோ அதை திரும்ப நானும் போட்டு நிற்க வைக்கிறேன், நிற்கலை. ஸோ அதனால் நான் கம்ப்ளீட்டாக அதை எடுத்து தூக்கி போட்டுட்டேன். நல்ல ஒரு ஃபைன் மசாஜ் கொடுத்துட்டதுக்கப்புறம் இப்போது ஒரு ஸ்பஞ்ச் யூஸ் பண்ணி என்னோடய ஃபேஸை க்ளீன் பண்ணுறாங்க. 5th ஸ்டெப், அதாவது ஃபைனல் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேக் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த பேக்கெட்டில். ஸோ இதை கட் பண்ணி எடுத்தோன்னா நல்லா ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு இருக்குது. இதை ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கணும். நம்ம மசாஜ்லாம் பண்ணக்கூடாது, அப்ளை தான் பண்ணணும். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 minutes வரைக்கும் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் அப்படியே விட்டுறலாம். பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை ஆகிடுச்சு, ஒரு 20 minutes கிட்ட ஆகிடுச்சு. இப்போ தான் நல்லா ட்ரை ஆகிருக்கு, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து இதை ஒரு ஸ்பஞ்ச் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். பக்கத்துலேயே ஒரு பவுல் ஃபுல்லாக வாட்டர் இருக்குது. ஸோ அதில் டிப் பண்ணி ரிமூவ் பண்ணுறாங்க. ஸோ எஸ், நம்மளோட ஃபேஷியல் ஸ்டெப்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஃபேஷியலை முடிச்சிட்டோம், நீங்களே பார்க்குறீங்க எப்படி இருக்குது அப்படின்றத. ஸோ ஃபேஷியல் பண்ணி முடிச்சிட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு மறுநாள் தான் அதோட ரிசல்ட் தெரியும், எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் ஆகிருக்கு அப்படின்றது. பட் இருந்தாலும் என்னோடய டர்ட்ஸ் அண்ட் இம்ப்யூரிட்டிஸ், ஃபேஸில் இந்த டர்ட் இம்ப்யூரிட்டிஸ் எல்லாமே ரிமூவ் ஆன மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. அண்ட் ஆல்ப்ஸ் குட்னஸ் உடைய டைமண்ட் ஃப்ளேவரை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் நிறைய ஃப்ளேவர்ஸும் இருக்குது. உங்களுக்கு இதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் லிங்க்கை கூட கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன், போய் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவில் நான் யூஸ் பண்ணியிருக்க மற்ற ப்ராடக்ட்ஸ் லைக் டோனர் அண்ட் ப்ளீச், அதோடைய லிங்க்கை கூட நான் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வீடியோவில் எந்த டவுட்ஸ் இருந்தாலுமே கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த ஃபேஷியலை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ரிவ்யூவையும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென், பாய் ஃப்ரம் கிருத்திகா. டாட்டா, பாய், டேக் கேர்.